இங்க காத்தமுத்துங்கிற இவரு ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பாரு. இவருக்கு 45 வயசுக்கு மேல ஆகியும் குழந்தை இல்லாம இருக்கும். இவர் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இவரை குதிரை முட்டன் தான் வம்புழுப்பாங்க. ஒரு நாள் இவரோட உருவத்தை வரைஞ்சு குதிரை முட்டன் எழுதி இவங்க வீட்டுக்கே லெட்டர் அனுப்பிடுறானுங்க. அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பையனை அடிச்சு பின்னி எடுத்துட்டு இருக்கிறப்பதான் இவர் வீட்டுல இருந்து உங்க ஒய்ஃபுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்தனால இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு ஆனந்த்னு பேரு வைக்கிறாங்க. ஆனா கூப்பிடுறது இந்த பையனை ஹாப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த குட்டி பையனும் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் படிக்கிறப்ப உன்னோட பேரு என்னன்னு கேட்டா அவன் ஹாப்பின்னு சொல்றான். என்னடா உன் பேரே வித்தியாசமா இருக்குன்னு இவனோட ஐடி கார்டை வாங்கி பார்க்கும் போதுதான் தெரியுது நீ குதிரை முட்டை சாரோட பையனான்னு எல்லாருமே கேக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லா கிளாஸ் பசங்களுமே இவர் தான் குட்டி குதிரை முட்டைன்னு இவனை வம்பளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலேயே இவனுக்கு ரொம்ப கோபமா வருது. இவன் வளர வளர ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா எல்லா பொண்ணுக்குமே இவனை பிடிச்சிருந்தாலும் இவங்க அப்பானாலே இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவன் 7th 8th 9th 10th எந்த கிளாஸ் போனாலுமே இவனை குட்ட குதிரை முட்டன் தான் வம்பளுக்குறாங்க. இதனாலே இவன் எல்லாரு கூடயுமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இவன் காலேஜ்னா முடிச்சதுக்கு அப்புறம் தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனா உங்க அப்பாவை எல்லாருமே குதிரை முட்டன் கூப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம ஒன்ன குட்ட குதிரை முட்டன் வேற கூப்பிடுறாங்க. ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குட்ட குதிரை முட்டையோட ஒய்ஃப்னு என்ன வம்பளுக்க மாட்டாங்களான்னு கேக்குறா. இதனால அந்த பொண்ணு இவனை பிடிக்கலன்னு சொல்லிடுறா. இவனும் ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இந்த ஊர்லயே இருந்தா எல்லாருமே வம்பளுத்து என் வாழ்க்கையவே முடிச்சிருவானுங்கன்னு வெளியூர் போயிடுறான். அங்க இவன் கம்பெனில வேலை பார்க்கிற இடத்துல நிறைய பொண்ணுங்க வேலை செய்வாங்க. அவங்க கிட்டனா லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணா எந்த பொண்ணுக்குமே இவனை பிடிக்க மாட்டேது. இவனை எல்லா பொண்ணுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவன் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கும் போது உங்க எல்லாருக்குமே ஒரு புது டீம் லீடர் வரப்போறாங்கன்னு ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. காவியாங்கிற ஒரு பொண்ணு தான் டீம் லீடரா வரா. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறனாலேயே நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பார்த்ததுமே மயங்கிடுறான். நம்ம ஹீரோவும் ஆபீஸ்ல நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணுவான். நல்ல ஐடியானா தருவான். நிறைய டேலண்ட் வேற இருக்கும். இதனால காவியாவும் நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.